ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மலாய் கேசர் பாதாம் குல்ஃபி வந்து பார்க்க போகிறோம். இந்த குல்ஃபி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டன்ஸ் மில்க்கு கோவா எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கேஷ்நட் 1 கப், பாதாம் 1 கப், பிஸ்தா 1 கப், பால் 1 லிட்டர், சுகர் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம், ஏலக்காய் பவுடர், அப்புறம் குங்குமப்பூ 1 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது சூடாகும்போது 1 கப் முந்திரி பருப்பு, 1 கப் பிஸ்தா வந்து சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பாதாமியும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட போகிறோம். இது எப்படி பார்க்குறதுன்னா, நீங்கள் அந்த பாதாமோட தோலை எடுத்திங்கன்னா தோல் வந்து தனியாக உங்களுக்கு கலண்டு வரும். ஸோ அது வந்து கரெக்டான பதம். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாதாமோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ பாலை காய வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்லேயே தான் வச்சுருக்கோம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் வந்து உங்களுக்கு முக்கால் இதுக்கு வந்திருக்கு நம்ம ஊற்றுனதுலேருந்து. அதே மாதிரி பாலும் நல்லா திக்காக இருக்குது. இதை நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போது நான் வந்து எடுத்து வச்சுருக்க சர்க்கரை வந்து சேர்க்க போகிறேன். நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் வந்து இருக்குது. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா பால் கொஞ்சம் தண்ணி விடும். நீங்கள் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ பால் நல்லா சர்க்கரையோட கரைஞ்சி திக்காயிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியான இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குங்குமப்பூ பாலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு நல்லா கொதித்து வரணும். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இது வந்து சூடாக இருக்குது. ஆறுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை விட நல்லா திக்காக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம தோசை பதத்துக்கு அளவுக்கு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம மோல்டில் எடுத்து உங்களுக்கு ஊற்றி அந்த குல்ஃபி வந்து ப்ராப்பராக வந்து வரும். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு கரெக்டான குல்ஃபி கன்சிஸ்டன்சி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி. அதனால் இந்த பக்குவம் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம தோசை பதத்து அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதில் வந்து வீட்டில் அவைலபிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம கோவா அந்த மாதிரி யூஸ் பண்ணலை, கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணலை. ஆனால் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை மோல்டில் ஊற்றியாச்சு. ஆறுனதுக்கப்புறமா ஊற்றுங்க. இப்போ நான் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு wrap பண்ணிடுறேன். ஸோ இது மொத்தமாக நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து ஆகுது. இப்போது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நான் வந்து வைக்கிறேன். இப்போ நம்ம 8 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டம் இருக்கும் குல்ஃபி செய்கிறது. நம்ம வீட்டிலேயே வந்து சுவையான சூப்பரான குல்ஃபி செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் 8 hours கழித்து வந்து பார்க்கலாம் நம்மளோட குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 8 hours ஆயிடுச்சு. நான் இந்த அலுமினியம் ஃபாயிலில் எடுக்கிறேன். பாருங்கள், நம்ம குல்ஃபி வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்கு. இதை ஒரு நைஃப் வச்சுட்டு நான் வந்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு அந்த மோல்டுலேருந்து எப்படி ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எதுலேயுமே மோல்டில் எதுலேயுமே ஒட்டாமல் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டான குல்ஃபி வந்திருக்கு. ஸோ நம்மளோட குல்ஃபிக்கு நம்ம வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது கூட நம்ம கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த குல்ஃபியில் பார்த்தீங்கன்னா பால் வந்து உங்களுக்கு நல்லா எவாப்ரேட் ஆகி சுகர் அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம் பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த குல்ஃபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.